வரி வசூல் செய்து நல்ல முறையில் சிறப்பாக இந்த பொங்கலை சிறப்பாக நடத்தி வந்த கருப்பன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றப்படுகிறோம். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த கமிட்டியாளர் அவர்களுக்கு கோப்புதல் கிராம பொதுமக்களுக்கும் எமது ஆரம் ஸ்டுடியோ மற்றும் மகாலட்சுமி டிவி சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யூடியூப் சேனல்ல எடுக்கிற இந்த வீடியோ எல்லாமே மாதவன் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஐடியில போய் நீங்க யூடியூப்ல பார்த்துக்கலாம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்து பெரியவர்கள் அனைவருக்கும் பேரன்புகள் சார்ந்து பெரியவர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த உரிமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பெறுவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதுமே அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரியை தந்துள்ள சுற்று வட்டார நாடக ரசிகர்களுக்கும் எங்கள் சார்பாக எங்களது கலைக்குடும்ப சார்பாக நன்றி வணக்கம். பப்புன்னு வர்ற பக்கம் இந்த வேட்டெல்லாம் வெடிக்கும் டம்மு டும்மு டும்முன்னு. இந்த வேட்டு வைக்கிற புண்ணியவானுக்கு ஒரு மனமார்ந்த வேண்டுகோள், ரொம்ப வருஷமா வேட்டு மேல வார்த்தை வெடிக்கிறது கொஞ்சம் கூட்டத்தை பக்கம் திருப்பி விட்டா நல்லா இருக்கும். ஐயா அதோட கூட்டம் கலைஞ்சு போறது இருக்கிற 10 பேருக்கு ஓடணும். இந்த வெடிச்சதத்துல என்ன நல்லது. வேட்டு வைக்கிறவங்க விஷயம் வேட்டு இருந்தா அப்புறமேல வச்சுக்கோங்க. ராசாக்காரா உங்களுக்கு கோடி புண்ணியம். டான்ஸுக்காரக்குள்ள அப்புறமேல வரும், அதுக்குள்ள பாவடைகளை வச்சு விடு. நல்லதொரு முறையில் இந்த நாடகத்துக்கான வரி இருந்துள்ள அன்பு சார்ந்த நாடக ஆசிய பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த மனமான நன்றி. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இதுல ஹோமாலி வந்தாச்சுன்னா இதுல பப்புன்னு வந்து மைக்கில வாய வச்சுட்டேன்னா நீங்க 4 பேரும் டப்பு டப்புன்னு அடிச்சிடணும். 4 பேர் ஏதோ இருக்கு. சரி 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 சொன்னா சரி. அதனால நாடகம் நல்லது ஒரு நாடகம். இந்த நாடகம் எப்பேற்பட்ட நாடகம்னு உங்க எல்லா பேருக்கும் தெரியும். தெரியுதோ தெரியலையோ பப்புனா வந்துட்டா சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இந்த நாடகம் என்ன நாடகம் என்றால் குகனை மணந்த குறிச்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம். முருகப்பெருமானே வள்ளியை எப்படி கல்யாணம் பண்ணாரா? எப்படி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிச்சார். ஆமா, காதலிக்கிறது மிக ஒரு புனிதமான ஒன்று. காதலிக்கிறது தப்பு கிடையாது. காதல் யார் யார பண்ணலாம் தெரியுமா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டியை மட்டும்தான் பண்ணணுமா? ஆமா, நிறைய பேர் பொண்டாட்டியை பண்ணுங்கிறாங்கன்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. கேட்டா அதுவும் பொண்டாட்டி தான் வசனம் மயிர் வர வச்சுக்கிறாங்க. கட்டிய மனைவிதான் கண்கண்ட தெய்வம். ஆமா, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு இருக்க கூடாது. ஆமா, ஒயின் ஷாப் இல்லாத ஊரை பக்கத்து இருக்கவே கூடாது. ஊருக்கு ராசி இல்ல, இருக்கிற ஆளுக்கு ராசி இல்ல. இந்த உலகத்திலே ரமேஷ் ரொம்ப கொடுத்து வச்சவங்க யார் தெரியுமா? யாரு? அப்புறம் போடுங்க. இந்த உலகத்திலே ரொம்ப கொடுத்து வச்சது யார் தெரியுமா? பெண்கள் மட்டும்தான். எப்படி சொல்றீங்க? இந்த மழை பெஞ்சாலும் பரவாயில்ல நாடகத்தை பார்க்கணும்னு அவ்வளவு தொலைவில் இருந்து வந்திருக்காங்கல்ல 50 பேரும். எனக்காண்டி ஒரு செகண்ட் திரும்பி பாருங்க. புல்லா புதுச்சேலை கட்டி நகை நட்டை போட்டு எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. பக்கத்துல புருஷன் மறு லூசு மாதிரி உட்காந்துருக்கா மனுஷன். காசு மசரை கொடுத்து
இலக்கத்து தெருவுல நம்மதான் எல்லாரே கட்டிட புடிச்ச கோடி கோடியா சம்பாதிச்சு கொடுத்தாலும் அதுல 10-20 களவாண்டு இதுல கடுகு டப்பாக்குள்ள ஒளிச்சு வச்சாதான் இதுக்கு மனசே ஆகும். நான் சொல்றது பொய் நினைக்கிறீங்களா? உண்மைதான், இதுதான் உண்மை. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள்லாம் ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த நாடகத்துக்கு வந்திருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. மழை என்றும் பாராமல் உங்களுக்காண்டி உழுதெல்லாம் கொடுத்து நாடகத்தை சிறப்பாக நடத்தணும்னு இந்த விழா கமிட்டி எவ்வளவு பாடுபட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. அதே போல இந்த நாடகத்தை நீங்க விடிய விடிய பாருங்க. எனக்கு என்ன ஒரு வைத்தறிச்சல்னா, மழை பெய்யாம நல்லா இருக்கிறப்பயே 4 நாளா புடிஞ்சுக்கிட்டு ஓடி இருக்கு. இப்ப மழை வேற பெஞ்சிருக்கு, ஈரம் ஏற ஏற எத்தனை உருப்படி எந்திரிச்சு ஓடுதுன்னு தெரிய மாட்டேங்குது. மீறி என் பேச்ச கேட்காம யாரெல்லாம் வீட்டுக்கு போனீங்களோ எதுக்கவே கோயில் இருக்கு. முதல் உங்களை மண்ணவாரி தூத்துறவே நானாத்தான் இருக்கேன். ஏயா பாவம்யா, ஏயா என்ன பாவமா? நாடகத்தையும் பார்க்காம வீட்டுக்கு போனா தானே புழு புழு இருக்கு. விடுங்க, அவங்க தூக்கம் வந்தா போனா போயிட்டு போட்டுமே. ரமேஷ், இதுல பாதி பேர் நாடகத்தை பார்க்க வந்த குரூப், மீதி பேரு நாடகம் பார்க்க வந்திருக்குங்க. அப்புறம் வீட்டுல புருஷங்கார தண்ணியை போட்டு படுத்து இருக்கானே, இந்த தூய்மையை பிடிக்க மூஞ்சில முடிக்கிறதுக்கு நம்ம சும்மா இங்க வந்து பார்த்துவோம். பாதி வந்திருக்கோம். இதுல பாதி பேர் ஒத்தையில போனா எழுத்து போட்டு காரி நாய் நம்மள இதுல கடிச்சுக்கணும், பாதி நாய்க்கு போய் உட்காந்துருக்கோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஊருக்குள்ளேயே எல்லா பேருக்கும் ஒரு சில பிரச்சனை இருக்கு. என்னன்னா, உனக்குலாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்லாம வாழணும், அதுதான் மனுஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அப்படியா? அது அப்படித்தான் இப்போதைக்கு தெரியும். ஏங்க தெரியுங்களா சித்தப்பா? இப்படித்தான் ஒரு ஊருக்குள்ள ஒரு முரட்டு பொம்பளை ஒருத்தி இருந்திருக்கா. முரட்டு பொம்பளைன்னா ஆளு பல்கான பொம்பளை. ஓஹோ. இந்த பொம்பளைக்கு புருஷன் பார்த்தனா ஆளு நம்ம ஆள் மாணிக்க இருப்பாப்ல. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, குடும்பம் எல்லாம் நல்லா தான் போய்க்கு இருந்துச்சு. இங்க என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த குடும்பத்துல பொம்பளை ஆம்பளை, ஆம்பளை தான் பொம்பளை. புரியலையா? மாத்திக்க. இந்த பொம்பளை டெய்லி வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரும். இந்த புருஷன் வீட்டுல என்ன பண்ணுவான்னா, வட்டி சம்பு தேப்பியான், துணிமணியில வச்சு போடுவேன், சரி சோறு ஆக்குவேன். பிள்ளைங்க வெளியே வெளியே போச்சுன்னா குண்டியில விடுவாரா? சும்மா இப்பதான் பண்ணிக்கிட்டு திரியா. இந்த பொம்பளைக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? நம்ம டெய்லி வேலைக்கு போயிடுறோமே, நம்ம புருஷங்காரே வீட்டுல ஒழுக்கமா தான் இருக்கானா, எங்கிட்ட ஊருமைய போயிடறானா அப்படின்னு என்ன பண்ணிட்டா, நாசம் பத்து போறவ சரி வேலைக்கு போயிட்டு புருஷங்காரனுக்கு போன் அடிக்கிறான். கிர்ரிங் கிர்ரிங். ஹலோ, என்னம்மா, எங்க இருக்கீங்க? என்னம்மா வீட்டுலாமா இருக்கேன்னு சொல்லுமா. உண்மையா சொல்லுங்க, வீட்டுல இருக்கீங்களா, எங்கிட்ட ஊருமையா போயிட்டீங்களா அப்படின்னு என்ன பார்த்து அப்படி கேட்கறியே. நான் வீட்டுலாண்டு இருக்க சொல்லுறீங்க. இல்லையே, உங்களை பார்த்தா வீட்டுல இருக்க மாதிரி தெரியலேன்னு இருக்கா அப்படின்னு புருஷனை நம்பி நான் வீட்டுலாண்டு இருக்கேன்ட்டா. இந்த பொண்டாட்டிக்கு சந்தேகம் அதிகமாயிருச்சு. எப்படி? எங்க நீ வீட்டுலதான் இருக்கேன்டா, நேரம் அடுப்பாங்கரைக்குள்ள போய் மிக்சிய போட்டு காட்டுன்னு இருக்கா. எப்படி டெஸ்ட் பண்றாங்க அதானே. சரி, இவனும் பிள்ளை போன தூக்கிட்டு அடுப்பாங்கரைக்குள்ள ஓடி மிக்சிய போட்டு காட்டியா. பாத்தியாடி, மிச்சி ஓடுற சத்தம் கேட்குதுல்ல? ஆமா. ஆமாங்க, வீட்டுல இருக்கீங்களா, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். சரி சரி போன வைக்கிட்டா. சரின்னு போன வச்சுட்டியா. மறுநாளும் போன் அடிக்கிறா. ஏங்க என்னம்மா இன்னைக்கு எங்க இருக்கீங்க? நீ வேலைக்கு போனது நான் வீட்டுலாண்டு இருக்கேன். உண்மையா தானா? சத்தியமா வீட்டுல இருக்கேன். எங்க இன்னைக்கு போய் மிச்சிய போட்டு காட்டுங்க. யார லூசு முடியாது பாப்பா. அடுப்பாங்கரை போய் கிரு கிரு பாத்தியாடி வச்சு தொலடி வச்சுட்டா. 3ஆம் நாத்து போன அடிக்காம அந்த லூசு பண்ண என்ன பண்ணிட்டா, நேர வீட்டுக்கே போயிட்டா. வீட்டுக்கு போனா வீட்டுல புருஷங்காரன ஆளை காணோம். எங்கேயோ பையன் மட்டும் உட்காந்து டிவி பார்த்துக்கிறிக்கா. இந்த பொம்பளைக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எப்படி? எங்கடா முப்பேங்கார, எங்கடா போனா? இந்த நாசப்பத்து போற பையன் உள்ள உண்மையை சொல்லிவிட்டியா? அப்படி சொல்லுங்க. என்னாண்டே தெரியலமா, 2 நாளாவே நீ வேலைக்கு போன பின்னாடி அப்பா மிச்சிய தூக்கிக்கிட்டே வெளியே போயிடாருன்னு இருக்கா. போயிடாரு. இந்த மிச்சிய தூக்கிக்கிட்டே போயிருக்கா எங்க போனாலும். நான் வீட்டுலதான் இருக்கேன், வீட்டுல இருக்காது. நிறைய பேர் இப்படித்தான் பொண்டாட்டிக்கு கையில் ஓடிட்டு இருக்காப்ல. புருஷனை சந்தேகப்பட்டு கேட்கிற லூசு பண்ண ஒரு நாளைக்கு மிச்சம், ஒரு நாளைக்கு கிரேண்ட். ஓஹோ, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஸ்டப்போட ஆன் பண்ணி காட்டுறாங்க. அப்பதான் தெரியும். இப்ப புருஷன் மாட்டிக்கிறா. இங்க நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, திருவிழான்னு வந்துட்டாலே எல்லா பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்ன? பெண்களுக்கெல்லாம் எங்க போய் நகை எடுப்போம், எங்க
போய் தோடு எடுப்போம், எங்க போய் சேர் எடுப்போம்னு நினைக்கிறீங்க. ஆமா. ஆனா ஆம்பளை மட்டும் தான் நினைப்பேன், ஊர்ல திருவிழா வந்துருச்சு, இவங்கிட்ட போய் பிச்சை எடுப்போமா, இவங்கிட்ட போய் காசுக்கு வாங்குவோமா, இவங்கிட்ட போய் வட்டி தைப்போமா. ஏன் தெரியுமா? ஆம்பளையே உலகத்துல ரொம்ப பாவம். நான் விளையாட்டுக்கு சொன்ன ரமேஷ், எவ்வளவு பெண்கள் நாடகம் பாக்குறாங்க. சரி, இப்ப இவங்க கிட்ட ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேளுங்க. நான் இப்ப ஒரு பழமொழி சொல்றேன். என்ன பழமொழி? பழமொழியில நான் ஒரு வரியை மட்டும் சொல்லுவேன், மிச்சம் இருக்கிற வரியை அவங்க சொல்லட்டும். சரி, ஆம்பளை யாரா இருந்தாலும் வாயை திறந்துடாதீங்க. பெண்கள் நல்லா கவனிங்க, இந்த பழமொழி உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சா தைரியமா சொல்லுங்க. நல்லா கவனிக்கத்தா. மனைவி அமைவதெல்லாம் பக்க வாயை திறக்க மாட்டேது. எங்க யாராவது ஒரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். நான் கேட்கிறேன், எனக்கு இங்கதான் பிரச்சனையே. மனைவி அமைவதெல்லாம் உடனே இறைவன் கொடுத்த வரான்றாங்களே, அப்ப புருஷ அமைவதெல்லாம் யாரும் புரோக்கர் கொடுக்குற வரமா? அப்படியா தான் இருக்கும் இருக்கு. நிறைய பேர் அப்படிதான் புரோக்கர் மூலமா கல்யாணம் முடியா. எங்க ஊர்ல ஒரு ஆள் புரோக்கர் மூலமா கல்யாணம் முடிச்சு, சரி, இன்னைக்கு நாசமா போயிட்டான். ஏப்பா, மக போட்டால காட்டி மாமியால கட்டி வச்சுட்டாங்க. அவனும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். நான் நாக்க புடிக்கிறவங்க கட்டேன், சோத்தத்தான தின்ற மாமியா முறை வருது, அதை போய் கல்யாணம் பண்றேன். அதுக்கு அவன் ஒரு பழமொழியை சொல்றான். எப்படி? பழகுன சட்டிக்கு தானே பணியாரம் பொசு பொசுன்னு வரும். முண்டை எங்க மாவு திருச்சிருக்கா ரமேஷ். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கொண்டாட்டி தான் எனக்கெல்லாம். அதெல்லாம் உண்மை. அப்புறம் நான் அப்படி 7 கொண்டாட்டியா வச்சிருக்கேன். இல்லப்பா, நிறைய பேர் அப்படிதான் வச்சுக்கிட்டு நிறைய பேர் வப்பாட்டி இப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கியா. இதுல ஒரு துணத்துல வரும் பாத்திருக்கியா? எப்படி? வப்பாட்டி கிப்பாட்டின்னு. ஆமா, நான் கேட்கிறேன், வப்பாட்டி சரி, அது என்ன கிப்பாட்டி? அதான் தெரியல, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்குல்ல. இல்லங்க, ஊருக்கு இங்க வரங்க, நிறைய ஆள் பாத்துருக்கீங்கல்ல. கொண்டாட்டிக்கு தெரியாம வச்சுக்கிறது வப்பாட்டி, வப்பாட்டிக்குமே தெரியாம வச்சுக்கிறாங்க வாரு, அது பேரு தான் கிப்பாட்டி. கிப்பாட்டி தான் ஊர் பட்டு வச்சிருக்கேன், வப்பாட்டி தெருவில் விட்டுருக்க. நீ கிப்பாட்டிக்கெல்லாம் கிப்பாட்டி வச்சியா? இதுல இன்னொரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, என் வீட்டுல ரொம்ப நல்லா தான் சித்தப்பா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இது என் குடும்பத்துல பிரச்சனை கிடையாது. எங்க எழுத்த வீட்டுல அந்த ஆளு கவர்மெண்ட் வேலை பாக்குற ஆளு சித்தப்பா. மாசம் ஒரு 70,000 80,000 சம்பளம் வாங்குற மனுஷன். சரி சரி, வாங்குற மனுஷன் அமைக்கிட்டு வீட்டுல இருக்கணும்ல. எங்க ஊர்ல திருவிழா வந்துச்சுன்னு அந்த ஆளு அவன் பொண்டாட்டிக்கு என்ன அனுப்பிட்டியா, 10,000க்கு ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்கேன். சரி, இத பாத்துக்கிட்டு அந்த பொம்பளை சரி புருஷன் நடத்த அந்த பொண்ணு அமைக்கிட்டு இருக்கணும்ல. வீட்டுக்கு போற என் பொண்டாட்டிக்கு விரிச்சு விரிச்சு காட்டுது. சேலையத்தை பாத்தியாடி சோழம் குருணுக்குள்ளேயே ஏன் சேலை தாண்டி கூடின காசு. நீ இந்த எண்ணத்தை கிழிச்சேன்னு கேட்கல, இவன் கிளம்பிட்டா. வீட்டுக்கு போற ஊழ பக்கம் சிந்தி மூஞ்சில ஓட்டா. உனக்கு வாக்கப்பட்டு இன்னும் சொகத்தை கட்டு அவன் வந்து எனக்கு இப்படியே ஒப்பாரிக்க களவாணி முண்டை ஏதோ போட்டு விட்டு போயிட்டான். என்னடி உன் பிரச்சனை? அவன் 10,000க்கு எடுத்தது பீத்த நான் எதோ போல. சரி, கிறுக்க முண்டை சேலைக்கு ஐடியா பண்ணிட்டா. ஆனா இச்சா போட ஊரு ஊரா நாடகம் பப்புனோட பொண்டாட்டி உன்னை கௌரவம் அவ எப்படி நியூஸ் முண்டை 10,000 கட்டா. அதானே நான் பைலத்துக்கு 15,000 வச்சேன். பரவாயில்லையா? உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிறீங்க. என் முண்டாட்டி சிரிச்ச முகம் சீதேவியோட வந்தா. அங்க வேற மேச என் முண்டாட்டியோட சுயரவத்தை பார்த்தேன். எப்படி? கடைக்குள்ள போய் எழுத்து வீட்டுக்காரி 10,000க்கு எடுத்தால, நம்ம முண்டாட்டி 15,000 தாண்டிடுவான்னு நினைச்சேன். ஆனா என் முண்டாட்டி சொக்க தங்கம் வெறும் 8,000 ரூபாய்க்கு மட்டும் எடுத்தா. என்னடி 10,000க்கு போதுமுங்க, ராத்திரி போல கண்ணு பிடிச்ச காசு. எனக்கு 8,000க்கு போதும்ட்டா. நாங்க அப்படி வளர்த்துக்கோங்க எங்க தங்கச்சிய வளர்த்து புலம்புங்க. அடுத்துதான் எனக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. மாமா சேலைக்கு மேட்சா ஜாக்கெட் மட்டும் எடுத்துக்கிறவான்னு கேட்டான். சரி, ஜாக்கெட் எவ்வளவு வர போகுது எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போய் ஒரு ஜாக்கெட்டை தூக்கிட்டு வந்தா ரமேஷ். இந்த ஜாக்கெட் தான் மாமா பிடிச்சிருக்குண்டா. சரி, இந்த ஜாக்கெட்ல பில்ல திருப்பி பாக்குறேன். ஒரு ஜாக்கெட் துணி மீடியம் எவ்வளவு வரும்? ஒரு 250 500 வரும். ஆமா, என் முண்டாட்டி ஒரு ஜாக்கெட் துணி எடுத்து வந்தா விலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? ஜாக்கெட் துணி மட்டும் 6,500 ரூபாய். என்னடான்னு கேட்டா ஆரியோ ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, மைத்த புடுங்குன ஒர்க்குன்னு 2 பக்கத்து கல்லுகள்லாம் வச்சிருக்காங்க. சோலை முடிச்சு வச்சு. சரி, பொண்டாட்டி கேட்டு தொலைஞ்சிட்டான்னு சொல்லி 6,000 ரூபாய் போட்டு ஜாக்கெட் துணி எடுத்து தக்கத்துக்கிட்ட டெய்லர் கிட்ட போட. ஒரு டெய்லர் ஜாக்கெட் துணிக்கு எவ்வளவு கேட்கலாம்? மனசாட்சியத்தோடு சொல்லணும். ஐயா, ஒரு 500 கேட்கலாம். 500 நான் கொண்டு போய் கொடுத்த டெய்லர் எவ்வளவு கேட்டான் தெரியுமா? கையக்கூலி காசு மட்டும் 3000 வேணும்னா. உனக்கு இருக்கிற 3000 ரூபாய். அப்பதான் அந்த ஆளு சொல்றியா, உன் பொண்டாட்டி தானே போன் அடிச்சு எனக்கு சொல்லுச்சு ஜாக்கெட்ல சன்னல் வச்சு தைக்கலாம். சும்மாவா சன்னல் வைப்பாங்க? கொத்தனாருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், ஆசாரிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், தைக்கிற
வச்சுக்கிட்டா. சரி இதே ஒரு பொருளை கிளப்புறானே, அவனுக்கு ஒரு 3000 கொடுத்துட்டு ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு பொண்டாடிக்கிட்ட போனேன். அடியே 15,000 தாண்டிச்சு பில்லு, இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு வா, எப்படி தேவை தச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொன்னா அவனு பிள்ளை விறுவிறுன்னு வாங்கிட்டு போய் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு வந்து பெரிய சாலையை வச்சு பொத்திக்கிட்டே வந்தான். வந்துச்சு போவான். மோத்தா மகளை இவ்வளவு காசு போட்டு தச்ச ஜாக்கெட்டை வெளியே காட்டாம பொத்திக்கிட்டு வரணும் கேட்டா அப்பதான் அவன் சொல்றா, அந்த நாசம்பத்த டெய்லர் என்ன அவனுக்கு தூமையை பிடிக்கி பின்னாடி வச்சு தைக்கிற சன்னல முன்னாடி வச்சு தச்சிருக்கான். அம்புட்டும் போட்டு இத நீ போட்டா என்ன பொழக்கிட்டு அந்த டெய்லர் அவரோட ஒருத்த காலம் ஒடிச்சுட்டே விட்டு நீ இந்த தப்பையா எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுப்பா. இன்னைக்கு எனக்கு வந்திருக்க டான்ஸ் சூப்பர் டான்ஸ். மதுரை சங்கத்திலேயே அக்கு மார்க்கு நாங்க 1ஆம் நம்பர் கிறுக்கு முண்டைய கூட்டி வந்திருக்கோம். ஆமா, நல்ல லூசு முண்டை, நல்ல ஆடிக்கிறப்பா திடீர்னு மேடையில முண்டமா உருவான். என்னங்க சொல்றீங்க? சௌகரியமா இருக்கு சித்தப்பு, இதெல்லாம் எதிர்பார்க்காத. வந்திருக்க பிள்ளை 1ஆம் நம்பர் லூசு ஆடிக்கிறதுக்கு திடீர்னு விதம் அடிச்சு எச்சரிக்கையா இருக்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும், எது எப்படியாதான் சரி, நல்லதொரு முறையில் இந்த நாடகத்தை அனைவருமே பார்க்கணும். எங்க எனக்கு வர வர நாடகத்தவே பயமா இருக்குப்பா. ஏன் முந்தி மாதிரிலாம் இல்ல ரமேஷ், இப்ப எனக்கு பயமாவே இருக்குது. நீ ஹார்மோனியம் வாசிக்கிற, ஆமா, இந்த ஹார்மோனியத்தை விட்டு உனக்கு பரம்பரை தொழில என்ன தெரியும்? பரம்பரை தொழில் விவசாயம் இருக்கு. விவசாயம் பாப்பிய சித்தப்பா மல்லிகைப்பூ தோட்டம் போட்டுக்காப்புல, அம்மா ஐயா புள்ள நெல்லு நாத்து நட்டுருக்காப்புல. எனக்கு என்ன பரம்பரை தொழில் யாராவது சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? எனக்கு என்ன பரம்பரை தொழில்னா ஒரு தொழில் இருக்கு. என்ன தொழில்? நான் அந்த சித்த வைத்தியெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு நிறைய உண்டு. அப்படியா? நீங்க எல்லாம் காய்ச்சல் வந்தா எங்க போவீங்க? டாக்டர். நான் டாக்டர் போகிற சரித்திரமே கிடையாது. அப்புறம் நான் பச்சளை மூலிகை மருந்து கொடுத்து சாறு எடுத்து குடிச்சேன்னா காய்ச்சா 10 நிமிஷம் விட்டு போயிடும். பரவாயில்ல. எங்களுக்கு இன்னொரு பழக்கமும் இருக்கு. யாருக்காவது பாம்பு பூராம்பள்ளி கடிச்சு போச்சுன்னா மந்திரிச்சு போய் இது போட்டோம்னா ஒரு விஷம் இறங்கிருப்பா. ஓஹோ. போன வாரம் ஒரு அக்கா வீட்டுக்கு வந்துச்சு, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சரி, கதவால தட்டுச்சு. எப்பா எப்பா நாடகக்கார தம்பி, எப்பா பப்புனு இல்லக்கா, இந்த கடலை காட்டுக்கு மண்ணெண்ணைக்க போனேன்பா, ஒரு சொரட்ட பாம்பு ஒண்ணு கடிச்சு பிடிச்சு என்னன்னு கொஞ்சம் பாரு பாண்டுச்சுல, பல்லு கொஞ்சம் ஆழமா பட்டுருச்சு. ஆஸ்பத்திரி போக முடியும், இருக்காங்க வித்துருக்கா, காலை காட்டு, நான் விஷத்தை உறிஞ்சி எடுத்து உனக்கு கெட்டு போட்டு உறிஞ்சி எடுத்து துப்பி கெட்டு போட்டு விட்டேன். அந்த அக்கா நல்லா தெரியுது, அந்த பொம்பளை அமைக்கிட்டு வாய சிந்த கூடாது ஊரு ஊரா சொல்லி இருக்கு. எப்படி? அந்த நாடகம் அடிக்கிற கப்பலுக்கார தங்கராசு நல்ல விஷத்தை உறிஞ்சி எடுக்கிறியா, யார போனாலும் காப்பாத்திடுறாங்க. நேத்து தூங்கிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்தியா, அண்ணே பப்புடனே என் உசுரே ஓமையா இருக்கு. என்னடா தம்பி, அண்ணே நீ பாம்பு அடிச்சு பிடிச்சு நீங்க காப்பாத்தணும். ஆனா நான் காப்பாத்துறா, என்னட்டு உயிர் வந்தா நல்லதுடா. எங்கடா பாம்பு கடிச்சுன்னு அண்ணே வயிற்ற கலக்குன்னு வெளியே இருக்க போனேன்னு இங்க பாம்பு கொத்திருச்சு வந்து உரிக்கனேன். நீங்க என்ன செஞ்சீங்க? இங்க உரிஞ்சா உனக்கு விஷமானா அவன் எந்த பாம்பு எடுத்து என்ன பாம்பு உரிய சொல்லியா எடுத்தே ஓட்ட செஞ்சீங்களா செய்யலையா? அதானே மூடுங்கப்பா இப்படி சொல்லி பப்புடுக்கார யாரும் எங்களுக்கு நான் 4 பேருக்கு ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா. நான் வேற வண்டியில படுத்துட்டு இந்த தாளக்காரன் கடிச்சுட்டேன், பல்லு ரொம்ப விஷமாயி போச்சு. எப்படியாவது நீங்க தான் என்னை காப்பாத்தணும். அப்படி கிளம்பிட்டாங்க. நல்லபடியா உங்க கிட்ட கதையை சொன்னது தப்பா போச்சு ஐயா. இருக்கட்டு நான் முதல்ல வரவேற்பு அதனால வாங்க 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 வந்து ஆசி தாங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு பட்டது. வாங்க 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 வந்து ஆசி தாங்க. தெய்வம் காலமெல்லாம் ஒன்னான ஆட்சி வந்து
ரெண்டு ஏற்றுக்கிட்டேன். ஹலோ 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 இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் அன்பாப்படை சிறப்பான முறையில் நாடக கலை உலகத்தில் சிறந்த ராஜபாட்டாக கொடிகட்டி திகழ்ந்த அன்பப்பா B.A. விஜயராம் அவர்களுடைய தம்பி மகனுமாகிய அனுமதி சொல்லக்கூடிய மதம் எடுத்து A.A. ஜெயரமேஷ் அவர்களுக்கு எங்களது கிராந்தி சார்பாக பொன்னாடி கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் மிருதங்க கொடுக்கும் அன்பு மாப்பிள்ளை ஏனாதி அஞ்சு நாடு கண்டெடுத்து N.R. ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடி கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் ஆண்டு அன்பு பரமப்பட்டி மாவட்ட கண்டெடுத்து SP. முருகன் அவர்களுக்கு பொன்னாடி கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் தாளமிஸ் கொடுக்கும் கருவூர் மாவட்ட கண்டெடுத்த அருண் அவர்களுக்கு நமது கிராந்தி சார்பாக இங்கே பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கு சிரிப்பு நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தும். ஊராட்சி மன்ற தலைவர் அழகர்சாமி அவர்களுக்கு கணேசமூர்த்தி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இங்கு பொன்னாடி வைத்து கௌரவப்படுத்துகிறார். அம்மன் ஆடியோஸ் ஓனர் கண்ணபிரான் சார்பாகவும் பொழுது கௌரவப்படுத்துகிறார். அன்னார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாடக அமைப்பாளர் ஆவரங்குளத்தை சேர்ந்த சந்திரன் அண்ணன் அவர்களுக்கு கார்கடி ஜம்மன் பூசாரி மலைச்சாமி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. கண்ணபிரான் அவர்களுக்கு கணேசமூர்த்தி குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அம்மன் ஆடியோஸ் உரிமையாளர் கண்ணபிரான் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்த கணேசமூர்த்தி குடும்பத்தின் சார்பாக எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறேன். பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்து கௌரவப்படுத்திய கார்குடைச்சி அம்மன் கோவில் பூசாரி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் என் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான முறையில் இந்த நாடகத்திற்கு சிறப்பாக அனைவருக்கும் பொன்னாடி கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் சிறப்பான முறையில் அன்பு சார்ந்த பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் அழகுமலையான துறை கார்குடைச்சி அம்மன் துறை நமது குச்சம்பட்டி புதூர் சீனிமடை நமது சுக்கப்பட்டி நமது வேடர் புளியங்குளம் மற்றும் திருவாவூரை மற்றும் குமிழாங்குளம் கிராம பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ கார்குடைச்சி அம்மன் கோவில் 46ஆம் ஆண்டு பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இவர்கள் மடியில் கோவில் அமர்ந்துள்ள சிங்கார வடமொழி முன்னர் கலைஞர்கள் திரு SK. அழகர்சாமி BBA மற்றும் X ஊராட்சி மன்ற தலைவர் குச்சம்பட்டி அவர்கள் தலைமையிலும் மற்றும் திரு சாமிக்கண்ணு அவர்கள் X ஊராட்சி மன்ற தலைவர் குச்சம்பட்டி மற்றும் திரு திருச்சுழி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் குச்சம்பட்டி திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையில் இவருக்கு முன்னிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் புகழை மணந்த குறிச்சி மலர் கந்தனின் காதல் பெருமான் வழங்கக்கூடிய ஸ்ரீ வள்ளிதிருமணம் புராண நாடகம் அது விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிக்காத நடிகர் சிகாமணிகள் நாடக கலைவுலகத்தில் எங்கு சென்றாலும் வெற்றி பெற்று கொள்ளக்கூடிய நத்தம் அருகாமலுக்கும் ஸ்ரீரங்கப்பட்டி மாவட்டம் கண்டெடுத்த அனுமாமா MC படையப்பா அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேட்டன் விருத்தம் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் சிறப்பான முறையில் தனித்துவமாக பேச கலந்து கொண்டிருக்கும் பல கோவிலுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றக்கூடிய நாடக கலை உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற அன்பு பாசமிகு சகோதரி மதுரை வல்லாள மாவட்டம் கண்டெடுத்த MSK கலைமகள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிமகார் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாடகத்திற்கு முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆவன் என்று சபதமேற்று வருகின்ற நாககான பேரரசு வீணாகன பிரியன் மதுரை மேலூர் மாநகரம் அருகாமருக்கும் உடப்பம்பட்டி மாநகரம் நடத்த அன்பு தவி கார்த்திகராஜா அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடி நாடகம் அந்த கழகப்புறமாக தோன்றுவார். மற்றும் இங்கு சிறப்பாக 6 நிமிஷம் கொண்டிருக்கும் 6 மணி சக்கரவர்த்தி சொல்ல முடியுமா கண்டெடுத்த திரு ஜெயரமேஷ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மணி பின்பா வந்தோடனே சொன்னாங்க அப்பாவை பெருமைப்படுத்தி பக்கத்துல பாடுனீங்க. நாங்க கேட்டா அப்பாவை பெருமைப்படுத்தி ஒரு பாட்டு பாடுங்க. உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா தான் தெய்வம். அம்மா தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே முதல் தெய்வம். ஆனா அப்பாவோட அருமை யாருக்குமே தெரியறதில்லை. நம்ம குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு காப்பாத்தோம்னா அவர் படுற பாடு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அப்பாவோட அருமை எப்ப தெரியும்னா அவர் செத்து போன படுத்தாருதான் அவரோட அருமை பெருமையெல்லாம் தெரியும். நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கொத்தனார் எவ்வளோ பார்த்து பெயிண்ட் அடிக்கிற எவ்வளோ பார்த்து விவசாயம் எவ்வளோ பார்த்து அப்படி கஷ்டப்பட்டு நம்மளையெல்லாம் காப்பாற்றின அப்பாவை பெருமைப்படுத்தி ஒரு பாடல். ஹலோ 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 ஹலோ
அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல, அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல, அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவர், ஆக்க வட்டி வரப்பு வட்டி பிள்ளைகளை வளர்த்தவர், மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவர், ஆக்க வட்டி வரப்பு வட்டி பிள்ளைகளை வளர்த்தவர், காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் பிள்ளைகளை அடிச்சதில்லை, காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் பிள்ளைகளை அடிச்சதில்லை. ஆக மொத்தம் அப்பாவை போல உலகத்திலே தெய்வம் இல்லை, அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை. பொண்ண போல அம்மாவை பத்திரமா பார்த்தவர், வாக்கப்பட்டு மகமோனா தேம்பி தேம்பி அழுவாரு, பொண்ண போல அம்மாவை பத்திரமா பார்த்தவர், வாக்கப்பட்டு மகமோனா தேம்பி தேம்பி அழுவாரு, மருமக திட்டினாலும் மனசு ஏதோ ஒன்றதில்லை, மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை, மருமக திட்டினாலும் மனசு ஏதோ ஒன்றதில்லை, மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை. அவர் உழைச்சு உழைச்சு மம்பட்டிய புடிச்சு புடிச்சு அவர் உள்ளங்கையில் ரேகையில், அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல, அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. இது எல்லாருக்குமே தாயை பத்தி தான் பாடுவாங்க. நான் தகப்பனுக்காண்டி ஒரு பாடல் எழுதி போட்டுருக்கீங்களா, அதுல வசனம்லாம் மிக அருமையா இருந்துச்சு. மருமக திட்டுனாலும் மனசு நொந்து போனதில்லை, சொந்த பாடல் அது உண்மைக்கு ஏன்னா அந்த பாடல் வந்து யாருமே மிஸ்ன்ற அதுமாதிரி ஜெயல மிஸ் அவங்களா எழுதி இசையமைச்சு போட்ட பாடல், எல்லாமே உணர்வு பூர்வமா வந்த ஒரு விஷயம். ஆமா, மருமக திட்டாலும் எதுக்கு நம்ம மய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. ஆமா மாசி அவர் குறிக்கடி. அதனால எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. நீங்க சொன்னது 100 உண்மைதான் ரமேஷ். ஊர் உலகத்துல எல்லா குடும்பத்திலுமே மாமியார் சண்டை மருமக சண்டை மாமியார் சண்டை மருமக சண்டைன்னு வரும். ஏதாவது ஒரு ஊர்ல மருமையன்னு மாமனாரும் அடிச்சுக்கிட்டான்னு பேர் இருக்கா? இல்ல இல்ல, வரவே வராது. நம்மளாம் அப்படி ஆளுங்களா? அது இல்ல. ஒரே சரக்கு வாங்கி ஒரே கப்பல ஊத்தி ஒன்னா குடிப்போம் மருமையன்னு மாமனாரும். ஓஹோ, அப்படி. ஆனா இது அப்படி இல்ல. 10 நிமிஷம் குடிமை பிடிச்சு 2 வீரர் விட்டுருங்க சண்டை விடுறாங்க. ஆமா, அது வீட்டுல எல்லாம் ஓயாத சண்டை பெருஞ்சண்டை மாமியார் சண்டை. ஆத்தாடி முந்தானத்துல பெரிய பிரச்சனை உங்க வீட்லயா? ஆமா, ஆத்தாடியே முண்டாடி போய் எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன். சரி, தூங்குறப்ப கேட்டா உனக்கு என்னங்க செஞ்சு வைக்கன்னு கேட்டா, திங்கிறதுக்கு ஆசைப்பட்டு எங்களை குழிப்பணியாரம் செஞ்சு வைன்னு சொன்னேன். சரி, இதுல என்ன தப்பு இருக்கு? குழிப்பணியாரம் விரும்பி சாப்பிடுவேன். குடிய காலம் பார்த்தா 2 அடிச்சுக்கிட்டு உருளுதுங்க. என் பொண்டாட்டி போய் எங்க அம்மாட்ட கேட்டிருக்கான், அத்தை உங்க மயன்கிட்ட கேட்டேன், குழிப்பணியாரம் ரொம்ப பிடிக்கும்டாரு, மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு எத்தனை அடிக்க நான் குழி தோண்டான்னு கேட்டிருக்கேன். புளிய தொட்டி உள்ள இறக்குறதுக்கா நிறைய பேர் இன்னைக்கும் சுடுதண்ணி ஊராக்கி தர மாட்டாங்க. அருமையான முறையில் மிருதங்க
வாசித்துக் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய சிறப்பான முறைக்கு விஜயம் அவர்கள் அருமை மாணவமாகிய சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு மாநகர் கண்டெடுத்து என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பினன் டோலர். சிறப்பான பொழுது மக்கள் வந்து நீங்க இடப்பட்டுல அன்பு மாப்பிள்ளை மனமான நன்றி. தாரக்கார மூஞ்சில வெட்டிக்கா போறேன் அந்த மட்டும் சரிப்பா சரிப்பா அருமையான முறையில் நீங்க அதற்கடுத்து இணையாகவும் உறுதுணையாகவும் ஆதரசு கொண்டிருக்கும் சிறப்பான முறை ஆதி காலத்து மசக்காரிப்பா அன்பு சித்தப்பு சிறப்பான முறையில் மதுரை ஏற்பட்டதற்கும் பரமப்பட்டி மாவட்ட எடுத்த எஸ்பி முருகன் அவர்கள் உங்கள் முன்னால் ஆல்ரூம் அண்ட் சைடு ரூம்.
அருமையான நன்றி. அதற்கு இணையாக இங்கு தாளைய சொல்லி கலைஞர் மதுரை ஊமச்சிகுளம் மாநகர் மருகாமல் இருக்கும் கருவனூர் மாநகர் கண்டெடுத்த சிறப்பான ஒரு அன்பு தம்பி அருண் அவர்கள் சிங்கம் தாளம். இந்த நாடகத்திற்கு சிறப்பாக பூ அலங்கார உபயம் வி சந்தனம் மற்றும் அழகு பாண்டியம்மாள் எஸ் நாகஜோதி டிஓஏ மற்றும் டிஐ ஃபவுண்டேஷன் மற்றும் பெங்களூர் மற்றும் எஸ் கோகுல் பாண்டி டிஐடி மற்றும் சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கான இருக்கும் சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்து அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் நன்றிகளை சிறப்பாக தெரிவித்துக் கொண்டு மற்றும் பந்தரமைப்பு அழகு முனியாண்டி கல்லாம்பு மற்றும் நையாண்டி மேலம் செல்வம் கல்குறிச்சி மற்றும் இந்த நாடகத்துக்கு அருமையாக இங்கு ஒளி அன்று ஒளி அமைத்துக் கொண்டு சிறப்பான முறையில் ஊருக்குண்டான பெருமை எடுத்துக்கூடிய சிறந்த ஒளிவரிக்கை ஸ்தாபனமாக திகழக்கூடிய ஸ்ரீ கணேஷ் ஆடியோஸ் உரிமை எம் சேவக பெருமாள் வேடர் புளியங்குளம் மற்றும் அம்மன் ஆடியோஸ் கே புதூர் உரிமை எஸ் கண்ணபிரான். நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க, நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க, கண்ணுமைனா என்னோட